பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய கையெடுப்பு அந்திப்பலியை போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்திப்பலி செலுத்துகிற நேரத்தில் தான் எலியாவின் பலிபீடத்தில் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அக்கினி இறங்கினது. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரப்பா, உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உமக்கு மகிமை தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலையோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிந்து கர்த்தரை துதிக்கட்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவோம் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. அற்புதமான அன்பே, என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. அற்புதமான அன்பே, என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே.
தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, தியாகமாக தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே, ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. இந்த காலை வேளையிலே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே, மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே, என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே, என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் அன்பே, சுத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. சொல்லுவோம், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம். ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே, ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே, உன்னதமான தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே. ஆமென். உன்னதமான தேவ
அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே. சொல்லுவோம், ஸ்தோத்திரம் பாடி நான் போற்றிடுவேன் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம். ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. உன்னதமான தேவ அன்பே, அந்த தேவ அன்பை நான் ஸ்தோத்திரம் பாடி போற்றிடுவேன். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். வாக்கு மாறாத அன்பே, திருவார்த்தை ஊரை தன்னை தேற்றும் அன்பே. வாக்கு மாறாத அன்பே, திருவார்த்தை ஊரை தன்னை தேற்றும் அன்பே. சர்வ வல்ல தேவ அன்பே, சந்ததம் ஓங்கும் அன்பே. சர்வ வல்ல தேவ அன்பே, சந்ததம் ஓங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. சொல்லுவார் அருமையானவர்களே, தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்தமான நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த கிருபையின் கூட்டத்தை எங்களுக்கு ஒவ்வொரு பகுதியையும் நீங்க ஆசீர்வாதமாய் நடத்தி தாங்கப்பா. தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல். அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பா உம் கிருபைகளால் என்னை நடத்தி வந்தீரே என்ற இந்த பாடலை நாம் பாடுவார் மீயானவர்களே. அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. இந்த பாடலின் கருத்தை உணர்ந்து தாங்கி நடத்தும் கிருபை எது? தாழ்வில் நினைத்த கிருபை எது? தந்தையும் தாயும் கைவிட்டால் தயவாய் காக்கும் கிருபை எது? அல்லேலூயா.
கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பாவும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே. விடுதலை கொடுத்த தெய்வ கிருபை, வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தெய்வ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் காக்கும் கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் காக்கும் அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே. கிருபை கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எரிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எரிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பாவும் கிருபைகளா அழைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா இயேசு அப்பாவும் கிருபைகளா அழைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா
நாம் எல்லாரும் உணர்ந்து சொல்லுங்க, இதுவரைக்கும் என்னை உம்முடைய கிருபையினால் காத்து கொண்டீரேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்பா கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. எல்லாரும் சொல்லுவோம், அப்பா கிருபையின் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை, நம்முடைய கிருபையின் மீது நம்பிக்கை. இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு உணர்த்தின ஒரு காரியம், நாம் அவருடைய கிருபையின் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை தான் நம்மை காத்தது. அதை சொல்லுவோம் அருமையானவர்களே. அப்பா கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. இதுவரைக்கும் என்னை காத்து கொண்டீரே இயேசு. அப்பா கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே. ஆமாண்டவரே, இதுவரைக்கும் எங்களை காத்துக்கொண்டே, உம்முடைய கிருபைகளால் காத்துக்கொண்டே, உம்முடைய கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டே. நீர் நல்லவர், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். ஏமோரியர் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாய் இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை படினவரை துதியுங்கள். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எபினேசரே, என் இயேசுவே, ஆராதனைக்குரியவரே, எஜமானனே, என் நேசரே, நீர் மகிமைக்கு பாத்திரரே. ஆவியோடு உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறப்பா. பரிசுத்தர் 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 என்று உம்மை பரலோக தூதர்களும் துதிக்கின்றார்களே. பரிசுத்தரே, உம்மை ஆராதிக்கின்றோம். பரலோக தேவனே, உம்மை துதிக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது நம் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் நாம் அதை செய்வோம். அருமையானவர்களே, நம்முடைய தேவனுக்கு ஒரு மகிமையான ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. பரிசுத்தர் 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 என்று உம்மை பரலோக தூதர்களும் துதிக்கின்றாரே. ஆம் அருமையானவர்களே, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பரலோக தூதர்களும் அவரை துதிக்கிறார்கள். பரிசுத்தரே, உம்மை ஆராதிக்கின்றோம். பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? பரிசுத்தர் 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 என்று உம்மை
பரலோக தூதர்களும் துதிக்கின்றாரே. பரிசுத்தர் 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 என்று உம்மை பரலோக தூதர்களும் துதிக்கின்றாரே. பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கின்றோம், பரலோக தேவனை துதித்திடுவோம். பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கின்றோம், பரலோக தேவனை துதித்திடுவோம். எபினேசரே என் இயேசுவே ஆராதனை கூறியவரே. எஜமானனே என் இயேசுவே மகிமைக்கு பாத்திரரே. கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிப்போம், கரங்கள் கொட்டி உம்மை துதித்திடுவோம். ஆமென். கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிப்போம், கரங்கள் கொட்டி உம்மை துதித்திடுவோம். எபினேசரே என் இயேசுவே ஆராதனை கூறியவரே. எஜமானனே என் இயேசுவே மகிமைக்கு பாத்திரரே. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்திட ஆண்டவரே உந்தம் பாதம் கூடி வந்துள்ளோம். சொல்லுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்திட ஆண்டவரே உந்தம் பாதம் கூடி வந்துள்ளோம். முழு மனதோடு ஆராதிக்கின்றோம், முழு பலத்தோடு துதித்திடுவோம். ஆமென். முழு மனதோடு உம்மை ஆராதிக்கின்றோம். எபினேசரே என் இயேசுவே ஆராதனை கூறியவரே. எஜமானனே என் இயேசுவே மகிமைக்கு பாத்திரரே. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்திட பரிசுத்த பரிசுத்தர் என்றும் பரலோக தூதர்களும் துதிக்கின்றாரே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்றும் பரலோக தூதர்களும் துதிக்கின்றாரே. பரிசுத்தரே ஆராதிக்கின்றோம், பரலோக தேவனை துதித்திடுவோம். தேவனை துதித்திடுவோம். எபினேசரே என் இயேசுவே ஆராதனை கூறியவரே. ஆமென். எஜமானனே என் இயேசுவே மகிமைக்கு பாத்திரரே. கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிப்போம், கரங்கள் கொட்டி உம்மை துதித்திடுவோம். ஆமென். கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிப்போம், கரங்கள் கொட்டி உம்மை துதித்திடுவோம். எபினேசரே என் இயேசுவே ஆராதனை கூறியவரே. எஜமானனே என் இயேசுவே மகிமைக்கு பாத்திரரே. வல்லவரே நல்லவர் வரங்கள் தருபவரே, அனுதினம் காத்திடும் அல்பாவும் நீரே. நல்லவரே வல்லவரே வரங்கள் தருபவர், அனுதினம் காத்திடும் அல்பாவும் நீரே. அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம், ஆவியில் நிறைந்து துதித்திடுவோம். அல்லேலூயா கீதம்
ஆராதனைக்குரியவரே. ஆமென். எஜமானனே எஜமானனே இயேசுவே மகிமைக்கு பாத்திரரே. கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிப்போம், கரங்கள் கொட்டி உம்மை துதித்திடுவோம். ஆமென். கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிப்போம், கரங்கள் கொட்டி உம்மை துதித்திடுவோம். எபினேசரே என் இயேசுவே ஆராதனைக்குரியவரே. ஆமென். எஜமானனே இயேசுவே மகிமைக்கு பாத்திரரே. எபினேசரே என் இயேசுவே ஆராதனைக்குரியவரே. எஜமானனே என் இயேசுவே மகிமைக்கு பாத்திரரே. கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிப்போம், கரங்கள் கொட்டி உம்மை துதித்திடுவோம். கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிப்போம், கரங்கள் கொட்டி உம்மை துதித்திடுவோம். எபினேசரே என் இயேசுவே ஆராதனைக்குரியவரே. எஜமானனே என் இயேசுவே மகிமைக்கு பாத்திரரே. எபினேசரே என் இயேசுவே நீர் ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லார் வாய்களை திறந்து சிறிது நேரம் எபினேசரே என் இயேசுவே நீர் ஆராதனைக்குரியவரே. ஹல்லேலூயா. எஜமானனே 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 என் எஜமானனே, இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு துதியையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக, மகிமையானவர் மகிமைப்படுவாராக. சொல்லுவோம் அருமையானவர்களே, அவர் கண்மலையான தேவன், அவர் துதிக்கப்படுவாராக. அவர் பூமியிலே உயர்ந்தவர், ஜாதிகளில் அவர் உயர்ந்தவர். உயர்ந்த ஸ்தலங்களில் நம்மை நிறுத்தி அவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக, மகிமையானவர் மகிமைப்படுவாராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக, மகிமையானவர் மகிமைப்படுவாராக. பூமியிலே உயர்ந்தவர், ஜாதிகளில் உயர்ந்தவர். பூமியிலே உயர்ந்தவர், ஜாதிகளில் உயர்ந்தவர். உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நிறுத்தி மகிமைப்படுபவர். உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நிறுத்தி மகிமைப்படுபவர். கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக, மகிமையானவர் மகிமைப்படுவாராக. கண்மலையானவர்
துதிக்கப்படுவாராக. மகிமையானவர் மகிமைப்படுவாராக. கண்மலையான தேவன், கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. எங்கள் கண்மலையான தெய்வமே, உம்முடைய வார்த்தையின்படியே உம்மை பணிந்து கொடிந்து நாங்கள் முழங்கால் படியிடுகிறோம். உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் தொழுது சேவிக்கிறோம். ஹல்லேலூயா. பிதாவே, எங்கள் தொழுகையை நீர் அங்கீகரித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க. இந்த கிருபையின் கூட்டத்தை எங்களுக்கு நடத்தித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். ஒரு சாட்சி. மை நேம் இஸ் நாகராஜ். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்கு திருமணமாகி பல வருடங்களாகிவிட்டது. 7 வருஷத்திற்கு முன்பு ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குழந்தை மரித்து விட்டது. அதற்கு பிறகு குழந்தை இல்லை. நாங்கள் கிருபையின் கூட்டத்தில் நாங்கள் பொருத்தனை செய்து ஜெபித்தோம். 7 வருடங்களுக்கு பிறகு என் மனைவி இப்பொழுது கர்ப்பம் தரித்து இந்த கிருபையின் கூட்டத்தில் இந்த சாட்சியை நிறைவேற்றி சாட்சி சொல்லத்தக்கதாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். இந்த டிசம்பர் 29, 30 தேதிகளிலே டெலிவரின்னு சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் பூரண சுகத்தை டெலிவரியை கட்டளையிடும்படியாக ஜெபியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. என் பெயர் ஜோதி. எனக்கு நெஞ்சு வலியினால் மிகவும் கஷ்டப்பட்டேன். ஒரு கையும் மிகுந்த வலியினால் கஷ்டப்பட்டேன். ஹார்ட் பலவீனம் இருக்குமோ என்று பயந்து இந்த கிருபையின் கூட்டத்தில் நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று பொருத்தனை செய்து நான் சில டெஸ்ட் செய்த பொழுது கர்த்தருடைய கிருபையினால் எல்லாம் நார்மல் வர கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதிகாலை வேளையிலே ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲಿ நாம் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்கள் எல்லாம் ನಾವು ದೇವರ ನೋಡಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಗಳೆಲ್ಲ நம்முடைய தேவன் பதில் கொடுக்கிறார். ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೆ. அந்த ஜெபத்திற்கு கேட்கிறார். ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುತ್ತಾರೆ. அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಕರ್ತನ இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ಈ ದಿನ ನಾವು ಪ್ರಯೋಜನ ಪಡಿಸಿಕೊಳ್ಳೋಣ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நாம் நேற்று பார்த்த அருமையானவர்களே, ನಾವು ನಿನ್ನೆ ನೋಡಿದ ಪ್ರಿಯಾದವರೇ, இயேசுவின் இரத்தத்தினாலே தான் ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದಲೇ நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ನಾವು ನೀತಿವಂತರೆಂದು ಎನ್ನಿಸಲ್ಪಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் நீதிமான்கள் அல்ல, ನಾವು ನೀತಿವಂತರಲ್ಲ, ஆனால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ನಾವು ನೀತಿವಂತರಾಗಲ್ಪಡುತ್ತೇವೆ. ஒன்றே ஒன்று, ಒಂದೇ ಒಂದು, அது இயேசுவின் ಅದು ಯೇಸುವಿನ இரத்தம். ರಕ್ತ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் ನೀವು ಎಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 16-15 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால் 14-15 ಓದುವಾಗ Hebrew chapter 4 verse 16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, ಈ ಸತ್ಯತೆ ಹೇಳುತ್ತದೆ ಪ್ರಿಯಾದವರೇ, இரக்கத்தை பெறணும். ಕರುಣೆಯನ್ನು ಹೊಂದುತ್ತೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தேவனுடைய ದೇವರ இரக்கத்தை ಕರುಣೆ நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் என்ன செய்யுமா? ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮುಂಚೆ ಕರುಣೆ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? மேன்மை பாராட்டு. ಅದು ಮೇನ್ಮೇನು ತೋರಿಸುತ್ತದೆ. தேவனுடைய இரக்கம், ದೇವರ ಒಂದು ಕರುಣೆ. இந்த கிருபையின் கூட்டத்திற்கு வந்திருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಈ ಕೃಪೆ ಕೊಟ್ಟಿಗೆ ಬಂದಿರುವ ದೇವರ ಪ್ರಿಯ நம்ம எல்லாருக்கும் யாருடைய இரக்கம் வேணும்? ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ಯಾರ ಒಂದು ಕರುಣೆ ಬೇಕು? தேவனுடைய இரக்கம். ದೇವರ ಒಂದು ಕರುಣೆ. அதாவது ಅದೆಂದರೆ சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கும் பொழுது ಸೋದೋಮ್ ಕುಮಾರ ಪಟ್ಟಣವನ್ನು ಅಳಿಸುವಾಗ லோத்தை ಲೋತನನ್ನು தேவன் தம்முடைய கரத்தை பிடித்து
அருமையானவர்களை வெளியே கொண்டு வந்து விட்டாராம். ದೇವರು ತಮ್ಮ ಹಸ್ತದಿಂದ ಆತನ ಕರವನ್ನು ಹಿಡಿದು ಹೊರಗಡೆ ತೆಗೆದುಕೊಂಡು வேதம் சொல்லுகிறது அவன் தாமதிக்கிற போது ಆತನು ಒದ್ರಾಡುತ್ತಿರುವ அதிலிருந்து தப்பும்படியாக ಆತನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಾಗಿ வேதம் சொல்லுகிறது ಸತ್ಯದ ಹೇಳುತ್ತದೆ. தேவன் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் ದೇವರು ಆತನ ಮೇಲೆ ಮಾಡಿದ ಕರುಣೆಯಿಂದ கர்த்தர் கரத்தை பிடிச்சார், ಕರ್ತನ ಆತನ ಹಸ್ತ பிடித்து கொண்டு வெளியே கொண்டு விட்டார். ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೊರಗಡೆ ಬಂದರು. இதுதான் இதுவே இரக்கம், ಕರುಣೆ, இதுதான் இரக்கம். ಇದೇ ಕರುಣೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதே காரியத்தை யோனா தீர்க்கதரிசியும் சொல்லுகிறார். ಇದೇ ಸಂಗತಿಯನ್ನು ಯೋನ ಪ್ರವಾದಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆண்டவரே நீர் யார்? ಕರ್ತನೇ ನೀವು ಯಾರು? இரக்கமுள்ள தேவன். ನೀವು ಕರುಣೆಯುಳ್ಳ ದೇವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உம்முடைய பிள்ளைகள் தாங்கள் செய்த தீமைக்காக ಮನಸ್ತಾಪಪடும் பொழுது ನೀರು என்ன செய்து விடுவீர்? ನೀವು ಮಕ್ಕಳು ನಾವು ಮಾಡುವ ಒಂದು ತಪ್ಪಿಗೋಸ್ಕರ ನೀವು ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ? ಕರುಣೆ ಹೊಂದುತ್ತೀರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீர் கிருபை மிகுந்தவர், ನೀವು ಕಿರುಬೆ ತುಂಬಿದವರು, இரக்கம் ನೀವು ಕರುಣೆ மிகுந்த தேவன். ನೀವು ಕರುಣೆ ತುಂಬಿದ ದೇವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது ಅದೇ ಸತ್ಯದ ಹೇಳುತ್ತದೆ. அவருடைய கோபம் ஒரு நிமிஷமா, ಆತನ ಕೋಪ ಕ್ಷಣ ಮಾತ್ರ, ஆனா அவருடைய தயவோ, ಆತನ ದಯೆಯು, அவருடைய இரக்கமோ, ಆತನ ಕರುಣೆಯು நீடிய வாழ்வு. ಅದು ದೀರ್ಘವಾಗಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே அருமையானவர்களே, அந்த பிரியாதவரே, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம். ಆತನ ಕರುಣೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯ. அந்த இரக்கத்தை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ಆ ಕರುಣೆಯನ್ನು ನಾವೆಲ್ಲರೂ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. இந்த இரக்கத்தை பெறவும் ಈ ಕರುಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ஏற்ற சமயத்தில் ಅದು ಸಮಯವಾಗಿ சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் ಅದು ಸಮಯೋಚಿತವಾದ ಸಹಾಯ ನಮಗೆ ದೊರೆಯುವಂತೆಯೂ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஏற்ற சமயத்தில் நமக்கு உதவி செய்யக்கூடிய கிருபை, ಅದು ಸಮಯೋಚಿತವಾದ ಸಹಾಯ ನಮಗೆ ದೊರೆಯುವಂತ ಕೃಪೆ, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் ஒரு கிருபை, ಅದು ಸಮಯೋಚಿತವಾದ ನಮಗೆ ಸಿಗುವ ಕೃಪೆ. அதை அடையணும்னா ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಂದ್ರೆ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தைரியமாய் ನಾವು ಧೈರ್ಯದಿಂದ நாம் எங்கே சேர கடவோம்? ನಾವು ಎಲ್ಲಿ ಸೇರಬೇಕು? கிருபாசன தண்டை. ಕೃಪಾಸನದ ಮುಂದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எதினால் தைரியம்? ಯಾವುದರಿಂದ ಧೈರ್ಯ? நமக்கு அந்த தைரியம் எப்படி கிடைத்தது? ಆ ಧೈರ್ಯ ಹೇಗೆ ಸಿಗುತ್ತದೆ ನಮಗೆ? ஏனென்றால் கிருபாசன தண்டை எல்லாரும் என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாது. ಕೃಪಾಸನ ಮುಂದೆ ಯಾರು ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வருஷத்துக்கு ஒரு முறை ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದು அந்த ಸಾರಿ பிரதான ஆசாரியன் தான் அந்த கிருபாசன தண்டை நெருங்க வேண்டும். ಪ್ರಧಾನ ಯಾಜಕನು ಮಾತ್ರ ಕೃಪಾಸನ ಮುಂದೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அவருடைய காலிலே என்ன போட்டிருப்பாங்களா? ಆತನ ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಏನ್ ಹಾಕಿರುತ್ತಾರೆ? செயின் போட்டிருப்பாங்களா? ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಸರಪಣಿ. ஒருவேளை ಒಂದು அவர்கள் ಸಮಯ பரிசுத்தமற்றவர்களாய் ಅವರು ಪರಿಶುದ್ಧ ಇಲ್ಲದಂತೆ உள்ளே போவாங்கன்னா ಅವರು ಒಳಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அங்கே என்ன செய்வாங்க? ಅಲ್ಲೇ ಅವ್ರು ಏನಾಗ್ತಾರೆ? செத்து போயிடுவாங்க. ಅವ್ರು ಅಲ್ಲೇ ಅವರ ಮರಣ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சகரியா ಸಕರಿಯನು அந்த காலத்துக்குரிய பிரதான ஆசாரியர். ಆ ಕಾಲಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಒಂದು ಪ್ರಧಾನ அங்கே தேவதூதனை கண்டார். ಆತನ ದೇವದೂತನ அவன் ಕಂಡು சற்று தாமதித்த பொழுது ಅವ್ರು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಾದ ನಂತರ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தயக்கத்தோடு என்ன செய்றாங்க? வெளியே நிற்கிறாங்க. ಆತನ ತಡ ಆದ ತಕ್ಷಣ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರೆಲ್ಲ ಒಳಗೆ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அவர்கள் எப்படி போவார்கள் அருமையானவர்களே? ಅವರು ಹೇಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ ಪ್ರಿಯಾದವರೇ? கைகளிலே ಕೈಗಳಲ್ಲಿ இரத்தத்தோடு போவாங்க. ಅವರು ರಕ್ತದೊಂದಿಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அங்கே கிருபாசனத்திலிருந்து ಆ ಕೃಪಾಸನದಿಂದ தேவன் என்ன செய்வாரா? ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? பேசுவார். ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. இந்த கிருபாசனங்கிறது என்ன ಈ அருமையானவர்களே? ಕೃಪಾಸನ ಅಂದ್ರೆ அங்கேதான் தேவன் வாசம் பண்ணுகிறார். ಅಲ್ಲೇ ದೇವರು ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே ಅದು ಮಂಜೂಷದ ಪೆಟ್ಟಿಗೆ ಮೇಲೆ 2 கேருபீன்கள். 2 ಕೇರುಬಿಗಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த 2 கேருபீன்களும் ಆ 2 ಕೇರುಬಿಗಳು செட்டைகளை ஒன்றோடு ஒன்று என்ன செய்கிறது? ಆ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಒಂದಕ್ಕೆ ಒಂದು ಏನು ಮಾಡುತ್ತಿದೆ? ஏன் அந்த கேருபீன்? கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. ಒಂದು ಕೂಡಾರವು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿತು. அதன் முந்தின பாகத்தில் ಅದರ ಮೊದಲನೇ ಭಾಗದಲ್ಲಿ குத்து விளக்கு. ಆ ದೀಪಸ್ತಂಭ. முந்தின பாகத்துல என்ன இருந்தது? ಅದು ಮೊದಲಿನ ಭಾಗದಲ್ಲಿ ಏನಿತ್ತು? குத்து விளக்கு. ದೀಪಸ್ತಂಭ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த குத்து விளக்கு எதற்கு தெரியுமா? ಆ ದೀಪಸ್ತಂಭ ಯಾವುದಕ್ಕೆ ಗೊತ್ತಾ? எப்போது அந்த குத்து விளக்கு என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? ಯಾವತ್ತ ದೀಪಸ್ತಂಭ ಏನು ಮಾಡುತ್ತಿರುತ್ತದೆ? அதுல எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ಅದರಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ಸುರಿಸುತ್ತಲೇ ಇರಬೇಕು. அந்த குத்து விளக்கு என்ன செய்யக்கூடாது? ಆ ದೀಪಸ್ತಂಭ ಏನಾಗಬಾರದು? அணையக்கூடாது. ಆರಿ ಹೋಗಬಾರದು. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நாம கிருபாசனத்துக்குள்ள போகணும்னா ನಾವು ಕೃಪಾಸನದ ಮುಂದೆ ಒಳಗೆ ಹೋಗಬೇಕು. முதல்ல என்னது? ಮೊದಲನೇದು ಏನು? குத்து விளக்கு. ಆ ದೀಪಸ್ತಂಭ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அங்க எரிந்து கொண்டே இருக்க ಅದು வேண்டும்.
ಉರಿತಲೇ ಇರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಅದರಂತ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மேஜை, ಮೇಜು, சமூகத்து அப்பம் இருந்தது. ಅದು ಸಮರ್ಪಿಸಿದ அது ರೊಟ್ಟಿ, பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும். ಅದು ಪವಿತ್ರ ಸ್ಥಾನ ಎಂದು ಹೆಸರು. இரண்டாம் திரைக்குள்ளே ಎರಡನೆಯ ತೆರೆಯಲ್ಲಿ மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். ಅತಿ ಪವಿತ್ರ ಸ್ಥಾನ ಎನಿಸಿಕೊಳ್ಳುವುದು. அதிலே ಅದರಲ್ಲಿ பொன்னார் செய்த ಅದು ಚಿನ್ನದಿಂದ தூப கலசம் ಧೂಪಾರತಿ முழுவதும் பொத்தகடு, ಅದು ಒಳಗು ಹೊರಗು பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டி, ಅದು ಮಡಾಯಿಸಿದ அந்த பெட்டியிலே ಐಗಳಿದ್ದು மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ಅದು ಮಂಜೂಷದೊಳಗೆ ಮನ್ನಾ ಇಟ್ಟಿದ್ದ ಚಿನ್ನದ ಪಾತ್ರೆ, ஆரோனுடைய தளிர்த்த கோல், ಆರೋನನ ಚಿಗುರಿದ ಕೋಲು, உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. ಅದು ಒಡಂಬಡಿಕೆ ಬರೆದಿದ್ದ ಕಲ್ಲಿನ ಹಲಿಗೆ, அதற்கு மேலே ಅದರ ಮೇಲೆ மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டிருந்தன. ಅದು ದೇವರ ಪ್ರಭಾವವನ್ನು ಸೂಚಿಸುವ ಕೇರೂಬಿಗಳು, அவைகள் கிருபாசனத்தை நெல்லிட்டிருந்தன. ಅದು ಕೃಪಾಸನವನ್ನು ಆಚ್ಛಾದಿಸಿಕೊಂಡಿದ್ದವು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ಈ ವಿಷಯಗಳನ್ನು ಒಂದೊಂದಾಗಿ ವಿವರಿಸುವುದಕ್ಕೆ ஆசாரியர்கள் ಯಾಜಕರು ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு ಆರಾಧನೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. முதலாம் கூடாரத்திலே ಮೊದಲನೇ ಗುಡಾರ ಮುಂದೆ நித்தமும் பிரவேசிப்பார்கள். ಅವರು ನಿತ್ಯವೂ ನಡೆಯುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த இரக்கத்தை நீங்க பெறணுமா? ಈ ಒಂದು ಕರುಣೆಯನ್ನು ಹೊಂದಬೇಕು. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நித்தமும் ನಿತ್ಯವೂ நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இந்த புதிய வருஷத்திலே ಈ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ இந்த இரக்கம் நமக்கு கிடைக்கணும். ಈ ಕರುಣೆ ನಮಗೆ தேவ கிருபை நமக்கு கிடைக்கணும். ದೇವರ ಕೃಪೆ ನಮಗೆ ಸಿಗಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இந்த ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளே ಈ ಆರಾಧನೆ ಸ್ಥಳದಲ್ಲಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நாம நித்தமும் என்ன செய்யணும்? ನಾವು ನಿತ್ಯವೂ ಏನು ಮಾಡಬೇಕು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நித்தமும் கர்த்தரிடத்தை பிரவேசிக்கணும். ನಾವು ನಿತ್ಯವೂ ಕರ್ತನಲ್ಲಿ சிலர் பாத்தீங்கன்னா அருமையானவர்களே, ಕೆಲವರು ನೋಡಿದ ಪ್ರಿಯಾದವರೇ, கஷ்டம் வரும்போது தான் கர்த்தர்ட்ட பிரவேசிப்பாங்க. ಕಷ್ಟ ಬಂದ್ರೆ ಮಾತ್ರ ಕರ್ತರ ಬಳಿ ಬರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த எருசலேமின் கூடாரம் மாத்திரமல்ல, ಅದು ಯೆರೂಸಲೇಮಿನ ಗುಡಾರ அதை ಮಾತ್ರ. சமாரியா ஸ்திரீக்கு தேவன் சொல்லுகிறார், ಸಮಾರ್ಯಸ್ಥರೇ ಕರ್ತನಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ಎಲ್ಲೂ ಆರಾಧನೆ ಮಾಡುವ நாம ಸಮಯ எந்த ಬರುತ್ತದೆ. இடத்திலையும் அவரை ஆராதிக்கலாம். ಎಲ್ಲ ಸಮಯದಲ್ಲಿ எந்த இடத்திலும் அவரண்டை நாம் சேரலாம். ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಸೇರಬಹುದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. 8வது வசனம் அருமையானவர்கள், ಗಂಡಿನ ವಾಕ್ಯ ಪ್ರಿಯಾದವರೇ, அதனால் முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும், ಈ ಗುಡಾರದಲ್ಲಿ ಮುಂದಣ ಭಾಗವು ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் ಅದು ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವ ದಾರಿ இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் ಅದು தெரியப்படுத்தியிருக்கிறார். ಎಲ್ಲೂ ಪ್ರಕಟವಾಗಲೆಂದ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು அந்த ಹೇಳುತ್ತಾನೆ. கூடாரம் ಆ ಗುಡಾರವು இக்காலத்திற்கு உதவுக ஒப்பனையாக இருக்கிறது. ಈಗಿನ ಕಾಲದಗೋಸ್ಕರ ಒಂದು ಒಳಗಣ ಅರ್ಥವನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. அதற்கேற்றபடியே ಅದಕ್ಕೆ செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் ಅದು ಸಮರ್ಪಣೆಯಾಗುವ ಒಂದು பலிகளும் ಯಜ್ಞಗಳು ஆராதனைகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகள், ಅದು ಆರಾಧನೆ ಮಾಡುವವರ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಒಪ್ಪುವಂತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் ಇದು ಸಿದ್ಧಿಗೆ ತರಲಾರದ ಅನ್ನ நடந்தேறும்படி ಅದು ನಡೆಯುವ கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் ಇದು ಅನ್ನ ಪಾನಾದಿಗಳು பலவித ஸ்தானங்களும் ವಿವಿಧ ಸ್ಥಾನಗಳು சரீரத்துக்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. ದೇಹಕ್ಕೆ ಮಾತ್ರ ಸಂಬಂಧಪಟ್ಟ ನಿಯಮಗಳಾಗಿ, ஆனால் கிறிஸ்துவானவர் ಅದು ಕ್ರಿಸ್ತನು வரப்போகிற ಆ ಬರುವ நன்மைக்குரிய ಅದು ಒಳ್ಳೆಯ பிரதான ஆசாரியராய் ಅದು ಮಹಾಯಾಜಕನಾಗಿ வெளிப்பட்டு ಅದು ಬಂದು கையினால் செய்யப்பட்டதாகிய ಆ ಕೈಯಿಂದ இந்த ಕಡಲ್ಪಟ್ಟ சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாய் அல்ல, ಅಂದರೆ ಈ ಸೃಷ್ಟಿಗೆ ಸಂಬಂಧಪಡದಂತಹ ಘನವಾಗಿಯೋ பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும், ಅದು ಘನವಾಗಿಯೋ ಉತ್ಕೃಷ್ಟವಾಗಿಯೋ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, வெள்ளாட்டுக்கடா, ಅದು இளங்காளை ಹೋತಗಳ இவைகளின் இரத்தத்தினால் அல்ல, ಇದು ಹೋರಿಗಳ ರಕ್ತವನ್ನು தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ತಮ್ಮ ಸ್ವಂತ ರಕ್ತವನ್ನು ஒரே தரம் ಅದು மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து ಅದು ಮಹಾ ಸನ್ನಿಧಾನ ಪ್ರವೇಶಿಸಿ நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ಅದು ನಿತ್ಯ ಒಂದು ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. என் அன்பு தேவனுடைய ಪ್ರೀತಿಯ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த இரத்தம் தான் ಆ ರಕ್ತವೇ நம்ம யாராய் மாற்றுகிறது. ನಮ್ಮನ್ನು ನೇರಾಗಿ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல ಆ ಆಚಾರ ಗುಡಾರದಲ್ಲಿ மேஜை இருந்தது. ಅದು ಮೇಜಿತ್ತು. மேஜை எதற்கு அருமையானவர்களே? ಮೇಜು ಯಾವುದಕ್ಕೆ ಪ್ರಿಯಾದವರೇ? பலிபீடம் எதற்கு ಬಲಿಪೀಠ அருமையானவர்களே? ಯಾವುದಕ್ಕೆ ಪ್ರಿಯಾದವರೇ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த பலிபீடத்திலே ಆ ಬಲಿಪೀಠದಲ್ಲಿ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ಒಂದೊಂದು ದಿನ ಏನು ಮಾಡಬೇಕು? நாம் அந்த கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா
வேண்டும்னா ನಾವು ಗೂಡಾರದೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಬೇಕು. அன்றைக்கு வெங்கல பலிபீடம், ಅಲ್ಲಿ ಒಂದು ಚಿನ್ನ ಬಂದು இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை தான் பலிபீடம். ಅದು வெங்கಲ ಬಲಿಪಡೆ ದೇವರ அந்த ವಾಕ್ಯ. வெங்கல பலிபீடம் தேவனுடைய வார்த்தை. ಅದು ಚಿನ್ನದ ಬಲಿಪಡೆ ದೇವರ ವಾಕ್ಯ. இந்த வார்த்தையிலே ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ நான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ಒಂದೊಂದು ದಿನ ಏನು ಮಾಡಬೇಕು? நம்மை தகனிக்கணும். ನಾವು ಇಲ್ಲಿ ನಾವು கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அங்கே ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಉರಿಯುತ್ತಿದೆ. அதற்கு என்ன தேவை? ಅದಕ್ಕೆ ಏನು ಬೇಕು? ஒலிவ எண்ணெய். ಅದು ಒಂದು ಒಲಿವ. அந்த எண்ணெய் எதை குறிக்கிறது தெரியுமா? ಅದು ಎಣ್ಣೆ ಯಾವುದು ತೋರಿಸುತ್ತದೆ? பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ತೋರಿಸುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அந்த எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். ಆ ಎಣ್ಣೆ ಸುರಿಸಲ್ಪಡುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. பலிபீடத்திலே ಬಲಿಪೀಠದಲ್ಲಿ நம்மை தகனிக்க வேண்டும். ನಮ್ಮನ್ನು ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அடுத்த அருமையானவர்களே, ಅದನಂತರ ಪ್ರಿಯಾದವರೇ, நம்முடைய பாத்திரம் ನಮ್ಮ ಪಾತ್ರೆಗಳು எரிந்து கொண்டிருக்க ಅದು வேண்டும். ಉರಿಯುತ್ತಿರಬೇಕು. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ அடுத்து ಅಭಿಷೇಕ. சமூகத்து அப்பம். ಅವರ ಸಮೂಹದ ಅಪ್ಪ. சமூகத்து அப்பம் எதை குறிக்கிறது ಅದು தெரியுமா? ಸಮೂಹದ ಅಪ್ಪ ರೊಟ್ಟಿ. தேவனுடைய பாடுகளை ದೇವರ ಒಂದು நாம் என்ன செய்ய வேண்டும்? ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? நினைவு கூற வேண்டும். ಆತನ ಪಾದಗಳನ್ನು ನೆನೆಸಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இரத்தத்தோடு பிரவேசிக்க ನಾವು வேண்டும். ರಕ್ತದೊಂದಿಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் ஆராதனை முறைமை. இது ಆರಾಧನೆಯ ಒಂದು கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நாம் தேவனண்டை பிரவேசிக்கும் பொழுதும் ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಹೋಗುವಾಗಲೂ இந்த ஆராதனை ஒழுங்கோடு நாம் செல்வோம் ಈ என்றால் ಒಂದು ಆರಾಧನೆ ಕ್ರಮದೊಂದಿಗೆ ಹೋಗುವಾಗ நாம் எதிர்பக்கம் நெருங்கலாம். ನಾವು ಯಾದರ ಹತ್ತಿರ ಹೋಗಬಹುದು? கிருபாசன தண்டை. ಕೃಪಾಸನದ ಮುಂದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் இந்த இரக்கத்தை பெறணும் அப்படின்னா ಈ ದಿನ ನಾವು ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நித்தமும் ನಿತ್ಯವೂ அங்கே பலி செலுத்தப்பட ಅಲ್ಲಿ வேண்டும். ಬಲಿ ಸಲ್ಲಿಸಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நாம் நித்தமும் ನಾವು ನಿತ್ಯವೂ அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக ಆ ಯಾಜಕರ ಗುಡಾರದೊಳಗೆ இரத்தத்தோடு பிரவேசிக்க வேண்டும். ರಕ್ತದೊಂದಿಗೆ ಹೋಗಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் இடையே ಅದು ನಮಗೂ ದೇವರಿಗೆ ಮಧ್ಯ பிரிவினை சுவர் அல்ல. ಅಲ್ಲಿ ಒಂದು ಗೋಡೆ ಅಡ್ಡ ಗೋಡೆ கர்த்தருக்கு ಅಲ್ಲ. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நாளைக்கு அல்ல அருமையானவர்களே, ನಾಳೆ ಎಲ್ಲ ಪ್ರಿಯಾದವರೇ, நம் எல்லாருக்கும் அருமையானவர்களே, ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಪ್ರಿಯಾದವರೇ, தேவனுடைய இரக்கம் வேண்டும். ದೇವರ ಒಂದು ಕರುಣೆ ಬೇಕು. தேவனுடைய இரக்கம் வேண்டும். ದೇವರ ಒಂದು ಕರುಣೆ ಬೇಕು. மீண்டுமா இந்த வசனத்தை நான் வாசிப்ப அருமையானவர்களே, ಮತ್ತೆ ವಾಕ್ಯನ ಓದೋಣ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆதலால் ಆದ್ದರಿಂದ நாம் இரக்கத்தை பெறவும் ನಾವು ஏற்ற சமயத்தில் ನಾವು ಸರಿಯಾದ ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் ನಾವು ಸಹಾಯ ಮಾಡೋ ಕೃಪೆಯನ್ನು தைரியமாய் ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿ கிருபாசன தண்டை நெருங்குவோம். ನಾವು ಕೃಪಾಸನ ಮುಂದೆ ಹೋಗೋಣ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் ಯಾಕಂದ್ರೆ நம்முடைய பலவீனங்களை குறித்து ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಗಳ ಕುರಿತು பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் ಅವರು ನಮಗೆ ಎದುರಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನು ನಡೆಸುವ ಪ್ರಧಾನ ಆಸಾರ್ಯರು எல்லா ನಮಗಿಲ್ಲದೆ விதத்திலும் ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲೂ நம்மை போல சோதிக்கப்பட்டு ನಮ್ಮ ತರ ಶೋಧನೆ ಒಳಪಟ್ಟು பாவம் இல்லாதவருமாயிருக்கிற ಪಾಪ ಇಲ್ಲದರಾಗಿದ್ದು பிரதான ஆசாரியரே ಆತನ ಪ್ರಧಾನ ಯಜ್ಞವಾಗಿ நமக்கு இருக்கிறார். ನಮಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆதலால் ಆದ್ದರಿಂದ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நாளைக்கு அல்ல, ನಾಳೆ ಅಲ್ಲ, இன்றைக்கு நம்முடைய கையில எதை எடுத்துக்கொள்வோம்? ನಾವು ಇದನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಏನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ? அந்த பிரதான ஆசாரியனுடைய ಆ ಪ್ರಧಾನ ಯಾಜಕನ கைகளில் உள்ள கலசத்திலே ಆ ಕೈಯಲ್ಲಿರುವ ಕಲಸಗಳನ್ನು, ஆட்டுக்கடாவின் ரத்தம். ಆ ಹೋತಗಳ ರಕ್ತವನ್ನು ஆனா இன்றைக்கு நம்முடைய கைகளிலே ಈ ದಿನ ನಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ஆட்டுக்கடாவின் ரத்தம் அல்ல, ಆ ಹೋತಗಳ ರಕ್ತವಲ್ಲ, இயேசுவின் ரத்தம். ಯೇಸುವಿನ ರಕ್ತ. இப்ப எல்லாரும் சொல்ல போகிறோம், ಎಲ್ಲರೂ ಹೇಳುತ್ತೇವೆ, அப்பா ಅಪ್ಪ நான் கிருபாசன தண்டை ಆ நெருங்குகிறேன். ಕೃಪಾಸನ ಮುಂದೆ ಹೋಗಲು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கிருபாசன தண்டை நெருங்குவோம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தண்டை நெருங்குவோம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை.
கிருபாசன தண்டை நெருங்குவோம். திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தண்டை நெருங்குவோம். திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா. கண்டேன் சகாயம் இரக்கமே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. நாளைக்கு இல்லை, இன்றைக்கே. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேருக்கு தேவனுடைய இரக்கம் வேணும்? ಎಷ್ಟು ಮಂದಿಗೆ ದೇವರ ಕರುಣೆ ಬೇಕು? நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இதுக்கு ஒரே வழி. ಇದು ಒಂದೇ ದಾರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் நீதிமான்களாக்கப்பட்ட ನಾವು ನೀತಿವಂತರಾಗ அந்த ಹೊಂದಿದ್ದೇವೆ இரத்தத்திலே ಆ ರಕ್ತದಿಂದ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. எப்பேற்பட்ட பிரச்சனைகளாகிறது ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಪ್ರಶ್ನೆ ಇದ್ದರು தேவனுடைய இரக்கம் மாத்திரம் சந்திக்கும் என்றார். ದೇವರ ಕರುಣೆ ಮಾತ್ರ ನಮ್ಮ அந்த ಸಂಧಿಸುತ್ತದೆ. இரக்கம் ಆ ಕರುಣೆ ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ நமக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை தந்துவிடும். ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಜಯವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಅದನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் அண்டை செல்வதற்கு ದೇವರು ನಾವು ಹೋಗೋದಕ್ಕೆ நமக்கு ஒரு தைரியம் ನಮಗೆ கிடைத்திருக்கிறது. ಒಂದು ಧೈರ್ಯ ಮಡಗಿದ್ದಾರೆ. அந்த தைரியம் என்ன தெரியுமா? ಆ ಧೈರ್ಯ ಏನು ಗೊತ್ತಾ? நமக்கு ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது. ನಮಗೋಸ್ಕರ ಒಂದು ರಕ್ತ நமக்காக ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது. ನಮಗೋಸ್ಕರ ಒಂದು ರಕ್ತ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ரத்தம் தான் ಆ ರಕ್ತವೇ நம்மை நீதிமான்களாக்குகிறது. ನಮ್ಮನ್ನು ನೀತಿವಂತರಾಗಿ நாம் ಮಾರ್ಪಡಿಸುತ್ತದೆ. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ನಾವೆಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲ ಹಾಕೋಣ. இன்றைக்கே நாம் நெருங்குவோம். ಈ ದಿನವೇ ನಾವು ಹೋಗೋಣ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தரிடத்தில் நாம் சொல்லும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಕರ್ತರ ಬಳಿ ಹೇಳೋಣ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். ಕರ್ತರ ಬಳಿ ಹೇಳೋಣ. கரங்களில் அந்த ரத்தத்தை நாம் ஏந்தி கொள்வோம். ಆ ಹಸ್ತಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ರಕ್ತವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காளை ಹೋತ ஆட்டுக்கடாவின் ரத்தம் அல்ல, ಅದು ಕುರಿ ದನಗಳ ರಕ್ತವು என் கரங்களிலே ನಮ್ಮ ಹಸ್ತಗಳಲ್ಲಿ என் இயேசுவின் ரத்தம் ಅದರ ಮೇಲೆ ಸುರಿಸಲು என்னை நீதிமானாக்கின, ನಾನು ನೀತಿವಂತನ என்னை ಮಾಡಿಸಿ கழுவி சுத்திகரித்த ನಮ್ಮನ್ನು ಹೇಗೆ அந்த ತೊಳೆಸಿ இயேசுவின் ரத்தம், ಆ ಯೇಸುವಿನ ರಕ್ತ அந்த ரத்தம் எனக்காக எப்பொழுது சிந்தப்பட்டதோ ಆ ರಕ್ತ ನನಗೂ ಯಾವಾಗ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ அன்றைக்கு தேவாலயத்தின் திரைச்சிலை இரண்டாய் கிழிந்ததே. ಆ ದೇವಾಲಯದ ತೆರೆಗಳು ಎರಡಾಗಿ ಅರಿಯಲ್ಪಟ್ಟಿತು. தகப்பனே, ತಂದೆಯೇ, இன்றைக்கு எனக்கு தைரியம் கிடைத்திருக்கிறது. ನನಗೆ ಇದನ್ನ ಧೈರ್ಯ ಸಿಕ್ಕಿದೆ. நான் உம்மண்டை நெருங்குவதற்கு. ನಾನು ನಿಮ್ಮ ಹತ್ತಿರ ಬರುತ್ತಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பலிபீடத்தில் நம்மை தகனிப்போம். ನಾವು ಯಜ್ಞ அங்கே ஒரு தொட்டி வைக்கப்பட்டிருந்தது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಪೆಟ್ಟಿಗೆ அந்த ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. தொட்டி எதற்காக? ಆ ತೊಟ್ಟಿ ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ? தங்களை கழுவிக் கொள்வதற்காக. ನಿಮ್ಮನ್ನು ತೊಳೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நாம் நம்மை கழுவிக் கொண்டோம், ನಾವು ನಮ್ಮನ್ನು ತೊಳೆದುಕೊಂಡು நம்மை தகனித்து விட்டோம், ನಮ್ಮನ್ನು ದಹನ தேவனை துதித்தோம். ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. இப்பொழுது கிருபாசன தண்டை நெருங்குவோம். ಈಗ ಕೃಪಾಸನ ಹತ್ತಿರ ಬಂದಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எந்த காரியத்திலே ಯಾವ ಸಂಗತಿಯಲ್ಲೋ உங்களுக்கு கர்த்தருடைய இரக்கம் தேவை, ನಿಮಗೆ ಕರ್ತರ ಕರುಣೆ ಬೇಕು. எந்த காரியத்திலே கர்த்தருடைய இரக்கம் தேவை, ನಿಮಗೆ ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಕರ್ತರ ಕರುಣೆ ಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த நிமிஷத்திலே ಈ ಸಮಯದಲ್ಲಿ நாம் எல்லாரும் கிருபாசன தண்டை இப்ப நெருங்குவோம். ನಾವು ಈ ಕ್ಷಣ ಮಾತ್ರ ಎಲ್ಲ ಕೃಪಾಸನದ ಮುಂದೆ ಹೋಗೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிற ದೇವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ, அந்த கிருபாசனத்தில் வாசம் பண்ணுகிற ಆ ಕೃಪಾಸನದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ அந்த தேவன் அண்டை ನಾವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ இப்பொழுது நெருங்குவோம். ಈಗ ನಾವು ಹತ್ತಿರ ಹೋಗೋಣ. எல்லாரும் சொல்லுவோம், ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ,
கிருபாசனத்திலே ನಾವು ಕೃಪಾಸನದಲ್ಲಿ இருந்து மோசையோடு பேசின தெய்வமே, ಅಲ್ಲಿ ಇದ್ದು ಮೋಸೆಗೆ ಮಾತಾಡಿದ ದೇವರೇ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரதான ஆசாரியர்களோடு பேசின தெய்வமே, ಮಹಾಯಾಜಕರ ಮಧ್ಯೆ ಮಾತಾಡಿದ உம்முடைய இரத்தத்தினாலே ನಿಮ್ಮ ರಕ್ತದಿಂದ எனக்கு இப்பொழுது சகாயம் கிடைத்திருக்கு. ನಮಗೆ ಈಗ ಸಹಾಯ ಸಿಕ್ಕಿದೆ. நான் உம்மண்டை நெருங்குகிறேன், ನಾವು ನಿಮ್ಮ ಹತ್ತಿರವೇ நான் ಬಂದಿದ್ದೇವೆ. உம்மண்டை நெருங்குகிறேன். ನಾವು ನಿಮ್ಮ ಹತ್ತಿರವೇ எல்லாரும் கிருபாசன தண்டை நெருங்குவோம். ಎಲ್ಲರೂ ಕೃಪಾಸನ ಮುಂದೆ திரு ಹತ್ತಿರ ரத்தம் ಹೋಗೋಣ. கரத்தில் ஏந்தி நிற்போம். ನಾವು ದೇವರ ರಕ್ತವನ್ನು ಎತ್ತಿ அவரோடு ಹಿಡಿಯೋಣ. நாம் பேசுவோம், ಆಗ ನಾವು ಮಾತಾಡೋಣ, அவரோடு நாம் பேசுவோம். ಅವರೊಂದಿಗೆ ನಾವು ಮಾತಾಡೋಣ. ஹalleluya. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹல்லேலூயா. எந்த காரியத்திலே நீங்கள் இரக்கம் வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்கிறீர்களோ, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த காரியத்தில் விசேஷமாய் தேவன் இரக்கம் செய்கிறதை நீங்கள் வருகிற நாட்களிலே பார்க்க போகிறீர்கள். ದೇವರ ಕರುಣೆ ತೋರಿಸಿ ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ಕಾಣುವಿರಿ. ஹalleluya. ஹல்லேலூயா. கரங்களில் இந்த இரத்தத்தை எடுத்துக்கொள்வோம். ನಾವು ಎಲ್ಲರೂ கிருபாசன தண்டை ನಾವು நெருங்குகிறோம். ಕೃಪಾಸನ ಮುಂದೆ ಹತ್ತಿರ ಹೋಗೋಣ. கிருபாசன தண்டை நெருங்குகிறேன். ನಾವು ಕೃಪಾಸನ ಹತ್ರ ಬಂದು கர்த்தர்ட்ட சொல்லுவோம், ಕರ್ತನ ಬಳಿ ಹೇಳೋಣ, இந்த காரியத்துல எனக்கு இரக்கம் வேணும். ಈ ಸಂಗತಿಯಲ್ಲಿ ನನಗೆ ಕರುಣೆ ತೋರಿಸು. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. நாம் இரக்கத்தை பெற, ನಾವು ಕರುಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಸಹಾಯ ಮಾಡುವ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ கிருபாசன தண்டை நெருங்குவோம். ನಾವು ಕೃಪಾಸನ ಮುಂದೆ ಹೋಗೋಣ. ஹalleluya. ஹல்லேலூயா. எந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்யணுமோ அதை இப்ப சொல்லுங்க. ಯಾವ ಸಂಗತಿಯಲ್ಲಿ ಕರ್ತನ ಕರುಣೆ ತೋರಿಸಬೇಕಾಗಿ ಈಗ ಹೇಳಿ. கிருபாசன தண்டை நெருங்குவோம். ಕೃಪಾಸನದ இந்த ಮುಂದೆ காரியத்தில் எனக்கு இரக்கம் வேண்டும் என்று சொல்லுவோம். ಈ ಕಾರ್ಯ ನಮಗೆ ಸಫಲ ಮಾಡಿ ಅಂತ ಕೇಳೋಣ, ಕರುಣೆಯಿಂದ ಕೇಳೋಣ. இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே, ಈ ಒಂದು ಹರ್ಷ இந்த ದಿನದಲ್ಲಿ, கர்த்தருடைய நாளிலே ಇದು ಕರ್ತರ ದಿನದಲ್ಲಿ தேவன் ದೇವರು இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு கொடுத்து ಈ ತರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நாம் அவரண்டை நெருங்குவதற்கு ಅವರಲ್ಲಿ ನಾವು ಹತ್ತಿರ ಹೋಗೋಕೆ தேவன் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். ನಾವು ಕರ್ತರ ಬಳಿ ಕೇಳೋಣ. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ಕರ್ತರಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இன்றைக்கு நாம் தீர்மானம் செய்து கொள்வோம், ಈ ದಿನ ನಾವು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ஒவ்வொரு நாளும் ಒಂದೊಂದು ದಿನವೂ நாம் கிருபாசன தண்டை நான் நெருங்குவேன். ನಾವು ಕೃಪಾಸನ ಮುಂದೆ எல்லாரும் ಹೋಗುತ್ತೇವೆ. இதுவரைக்கும் நாம் எப்படி இருந்தோமோ, ಈ ದಿನವರೆಗೆ ಹೇಗಿದ್ದವೋ, இதுவரைக்கும் நாம் எப்படி இருந்தோமோ, ಈ ದಿನವರೆಗೆ ಹೇಗಿದ್ದವೋ, ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இன்றைக்கு சொல்லுவோம், ಕರ್ತರು ಹೇಳೋಣ, நான் ஒவ்வொரு நாளும், ನಾವು ಒಂದೊಂದು ದಿನ எல்லாரும் கரங்களை கூப்பி கர்த்தர்ட்ட கேட்போம், ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ಜೋಡಿಸಿ ஒவ்வொரு நாளும் ಒಂದೊಂದು ದಿನವೂ கிருபாசன தண்டை நெருங்க ನಾ ಕೃಪಾಸನದ ಮುಂದೆ ಹೋಗಲು எனக்கு நீர் அனுகிரகம் செய்யும். ನನಗೆ ಅನುಗ್ರಹವನ್ನು ಮಾಡಪ್ಪ. எங்கள் தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ದೇವರಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஒரு ஜெப விண்ணப்பம் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆ. நம்முடைய சபையிலே முன்பு இங்கு வந்து கொண்டிருந்த சகோதரன் மகேந்திரன் இன்றைக்கு அருமையானவர்களே எலக்ட்ரானிக் சிட்டில் இருக்கிறார். அவர் உடல்நிலை சரியில்லாமல் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு சுகத்தை தரும்படி ஜெபியுங்கள் என்று எழுதி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சகோதரன் மகேந்திரனுக்கு தேவன் இறங்கும்படியாக, சத்தியத்துக்கு சாட்சியாக இந்த மகன் மாறும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே சகோதரன் மகேந்திரனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீர பலவீனத்தோடு மிகவும் பலவீனமான ஒரு நிலையில் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்க அந்த மகனுக்கு இறங்கி நீ சுகத்தை தாரும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் ஆசீர்வாதம் வழிநடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய நாள். யாரும் ஆராதனைக்கு என்ன செய்யாதீங்க, தவறாதீங்க. கிளை சபைகளிலோ எங்கேயோ சரியான நேரத்திற்கு வந்து ஆராதனை கலந்து கொள்ளும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.